கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாண்ட்ஸ்னால் என்ன, நீட்ஸ்னால் என்ன, லக்ஸூரியஸ்னால் என்ன அப்படின்றத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பேசிக், ஒரு ஹியூமனுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் பேசிக்காக அடிப்படையாக தேவைப்படுதோ, லைக் ஃபுட்டு, ஷெல்டர், கிளாத், இந்த 3 விஷயமே நம்ம நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அத்தியாவசிய தேவைகளை தான் நம்ம நீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வாண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, அதர் தென் தட் பேசிக் நீட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபுட், ஷெல்டர், கிளாத் இதெல்லாம் தாண்டின விஷயத்தை தான் நம்ம வாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா அதை தான் நம்ம வாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வாண்ட்ஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இருக்குது. என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாண்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு அன்லிமிட்டடான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹியூமன் வாண்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு கவுண்ட்லெஸ்ஸான ஒரு இது. ஏதோ ஒரு வாண்ட் வந்து முடிஞ்சிருச்சு, அதாவது ஹியூமனுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தேவைப்படுது அப்படின்னா அந்த விஷயம் அவன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டான்னா திருப்பி அவன் ஒரு விஷயத்தை தேடி போவான் இல்லையா. ஸோ அதுதான் வந்து அது வந்து ஒரு அன்லிமிட்டட் இதுவாக இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. வாண்ட்ஸ் வந்து பிகம் ஹேபிட். இப்போது வாண்ட்ஸ் பிகம் ஹேபிட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ வந்து ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறேன் அப்படின்னா, அந்த நியூஸ் பேப்பர் நான் ஒரு நாள் படிக்கிறேன், 2 நாள் படிக்கிறேன், அது தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அது வந்து எனக்கு ஒரு ஹேபிட்டாக மாறும் இல்லையா. ஸோ அப்போது வாண்ட்ஸ் வந்து ஹேபிட்டாக மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்கேஸ் நான் வந்து ஒரு ஸ்மோக் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஸோ அதை ஸ்மோக் பண்ணுறேன், 1 நாள் பண்ணுறேன், 2 நாள் பண்ணுறேன், அது தொடர்ந்து பண்ணும்போது எனக்கு அது வந்து ஒரு ஹேபிட்டாக மாறுது இல்லையா. ஸோ அது வந்து வாண்ட்ஸ் வந்து ஹேபிட்டாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இப்போது வாண்ட்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஏதோ ஒரு விஷயத்தை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ பிரியாணி சாப்பிட போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிரியாணின்றது வந்து சிக்கன் பிரியாணி இருக்குது, மஷ்ரூம் பிரியாணி இருக்குது, பீஃப் பிரியாணி இருக்குது, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் அதில் டைப்ஸ் இருக்குது இல்லையா. ஆல்டர்னேட்டிவ், நான் இது இல்லைனா இது அப்படின்ற ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஒரு சாய்ஸ் இருக்குது இல்லையா. அது வாண்ட்ஸ் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லலாம். மேலும் வாண்ட்ஸ் ஆர் ரெக்கரிங் நேச்சர். அதாவது ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாண்ட்ஸ்ன்றது வந்து ஒரு அன்லிமிட்டடான விஷயம், திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதுக்கு வந்து இப்போது நான் ஏதோ ஒன்று ஆசைப்பட்றேன், அந்த விஷயம் நிறைவேறிச்சுன்னா அடுத்து நான் ஏதோ ஒரு விஷயத்தை தேடி போய்கிட்டே இருப்பேன். ஸோ இன்றைக்கி நான் 10 ரூபா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவேன், நாளைக்கு அந்த 10 எப்படி 12 ரூபாவாக சம்பாதிக்கலாம், எப்படி 20 ரூபாவாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னோடய வாண்ட்ஸ் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குமே தவிர நிற்காது. ஸோ அப்போது வாண்ட்ஸ்ன்றது வந்து ஒரு என்லெஸ்ஸான ஒரு விஷயம் அப்படின்லாம். நெக்ஸ்ட்டு வந்து லக்ஸூரியஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த சின்ன சின்ன ஆசைகளை தான் நம்ம வாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த பேசிக்கான நீடையும்